சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட் செக் பண்ணேன். என்னோடய வெயிட் வந்துட்டு 88.3 இருக்குது. நேற்று என்னோடய வெயிட் வந்துட்டு 88.7 இருந்துச்சு. எனக்கு 400 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வெயிட் செக் பண்ணுறேன். 2-3 வாட்டி செக் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து அவருக்கு 83.2 இருக்குது. நேற்று அவருக்கு 83.8 வரைக்கும் இருந்துச்சு. மார்னிங் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9 மணி போல் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல்லாக பப்பாளி பழம் மட்டும்தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா 3 சின்ன வாழைப்பழமும் கொஞ்சம் திராட்சை பழமும் எடுத்துக்கிட்டோம். நடுவில் வந்துட்டு சுக்குமல்லி காஃபி, இஞ்சி டீ, செம்பருத்தி டீ இது மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு, அதுக்கப்புறம் கரெக்டாக 12 மணிக்கு மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு வந்துட்டு நான் ஜூஸ் போட ஆரம்பித்தேன். காலையில் 11 மணி போல் எனக்கு ஜூஸ் போட டைம் இல்லை. அதனால் மத்தியானம் போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். நான் வந்துட்டு நேற்று ஒரு 1/4 கிலோ வரைக்கும் நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். அதனால் மிச்சம் இன்றைக்கும் நெல்லிக்காய் இருந்தது. அதனால் நெல்லிக்காய் ஜூஸும் இன்றைக்கி அப்புறம் ஏபிசி ஜூஸும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் 9 மணிக்கு நேரடியாக பப்பாளி பழம் மட்டும்தான் சாப்பிட்டோம். முதல் நாள் ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 மணிக்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நாங்கள் இருந்திருக்கோம். அடுத்து ஒரு 16 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பழகிட்டுருக்கோம். ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, உங்களுடைய டயட்டில் நீங்கள் ரைஸ் எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு. நான் முதல் நாள் வீடியோலையே சொல்லியிருந்தேன். இந்த டயட் வந்துட்டு டீடாக்ஸ் டயட், அதாவது நம்மளுடைய உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய முறையில் நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிற இந்த டயட்டில் வந்துட்டு நம்மளுடைய சுத்தமாக வந்து கார்போஹைட்ரேட், நான்வெஜ், புரோட்டீன், பயறு, பருப்பு வகைகள், பால் பொருட்கள் இது எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அதாவது சமைத்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 95% வந்து இயற்கை உணவுகளை தான் அதிகமாக வந்து இந்த டயட்டில் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த இயற்கை உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும். நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் நீங்கிறதோட நம்ம உடம்பில் உள்ள பல பிரச்சனைகளையும் வந்துட்டு இது ஈஸியாக நிவர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெறும் பழங்களை மட்டும் எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான புரோட்டீன், அப்புறம் நான்வெஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. நம்ம லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. நடுவில் வந்துட்டு 1 மாதம்தான் இப்படி இருக்க போகிறோம். வெயிட்டை குறைக்கிறதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம போராடிக்கிட்டே இருக்காமல் ஒரு மாதம் வந்துட்டு இந்த மாதிரி பழங்கள் 1 மாதம்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. ஒரு வாரத்தில் நீங்கள் 1 நாள் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 2 நாள், 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசையும் உடம்பையும் பழக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்துடும். இந்த மாதிரி டயட் இருக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பு வந்துட்டு இதுக்கு பழகிரும். இந்த மாதிரி டயட் இருக்கிற நேரத்தில் நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய ஃபுட் வீடியோஸ், ரெசிபீஸ் பார்க்குறது இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணவங்களோட மோட்டிவேஷன் வீடியோ இது மாதிரி நிறைய பாருங்கள். நமக்கு வந்துட்டு இந்த சாப்பாட்டை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்பப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளில் வந்துட்டு நைட் மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் இதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வாங்க.
எதையுமே உடனே பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. நாங்களும் உடனே 1 மாதம் ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தான். இந்த டைமில் இது சாப்பிட்லாம், நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்துட்டு நான் டெய்லி வந்து காமிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி இயற்கை உணவில் இருந்து வெயிட் வந்துட்டு நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற அந்த வெயிட்டை வந்துட்டு கரெக்டான வெயிட் கொண்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், நான்வெஜ் இல்லைனா நீங்கள் பால் பொருட்கள் எடுத்துக்கிறது இது மாதிரி எடுத்துக்கலாம். அதை எந்த அளவுக்கு அளவாக எடுத்துக்கிட்டால் அதே வெயிட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். என் பொண்ணும் ஊர்லேருந்து வந்ததுனால நான் இன்றைக்கி 3 பேருக்கு சேர்த்து 3 டம்ளர் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங் 6 மணி போல் ஆளுக்கு ஒரு 50 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி டயட் இருக்கும்போது நம்ம நட்ஸ் எடுத்துக்கிறது, முளைக்கட்டின பயறு எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து நிலக்கடலைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா வெயிட் குறையாது. அதே மாதிரி முளைக்கட்டின பயிரெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஈவினிங் 6 மணிக்கு போல் நாங்கள் நிலக்கடலை சாப்பிட்டு எங்களுடைய டின்னரை முடிச்சுக்கிட்டோம். அடுத்ததாக 9 மணிக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தான் நாங்கள் டயட் இருந்தோம். நம்மளுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்துட்டு நிறைய பேர் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் ஹாய் கொடுங்க, வெயிட் லாஸ் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் அன்னன்னைக்கு உங்களுடைய வெயிட், நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.